அடச்சே! பாகிஸ்தான் கூட 116 ரன் எடுக்க முடியாம, இப்படி அநியாயமா ஸ்ரீலங்கா தோத்து போயிட்டாங்களே! இன்னும் கொஞ்சம் நல்லா விளையாண்டுருக்க கூடாதா? இப்படி வந்து புலம்புற மாரி தான், இன்னைக்கு ஸ்ரீலங்காவுக்கும், பாகிஸ்தானுக்கும் நடந்த மேட்ச் இருந்துச்சுங்க. இன்னைக்கு தான் T20 வேர்ல்டு கப் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்ரீலங்கா ஃபர்ஸ்ட்டு மேட்ச்சே பாகிஸ்தான் கூட தாங்க வந்து விளையாண்டாங்க. வெற்றியோட தொடங்குவாங்கன்னு பார்த்தா, இன்னைக்கு மேட்ச்ல படு சொதப்பு சொதப்பிட்டாங்க. பாகிஸ்தான் தான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து பண்ணாங்க. பாகிஸ்தான் எங்க பேட்டிங்ல அதிரடி காட்டிருவாங்களோ அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம். ஆனா ஸ்ரீலங்காவ பொறுத்தவரைக்கும், நாங்க பவுலிங்ல சும்மா விட மாட்டோம். சும்மா மிரட்டி தள்ளுவோன்னு ஸ்டார்ட்டிங்ல இருந்தே ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து குடுத்தாங்கங்க. சுகுந்தா குமாரி வந்து நான் தான் கெல் ஃபெரோஸாவோட விக்கெட் எடுப்பேன்னு ஃபர்ஸ்ட் விக்கெட் எடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் விக்கெட் மட்டும் இல்லாம முனிபா அலியோட விக்கெட்டை நான் தான் எடுப்பேன்னு அடுத்தடுத்து 2 விக்கெட் எடுத்தாங்க. சரி அதுக்கப்புறம் பாகிஸ்தான் பேட்டிங்ல கம்பேக் குடுப்பாங்கன்னு பார்த்தா, யாருமே ஒரு உருப்படியான ஆட்டத்த வந்து வெளிப்படுத்தலங்க. ஏன்னா அத்தபத்துவும், பிரபோதினியும் மாத்தி மாத்தி விக்கெட் எடுத்து பட்டைய கிளப்பிட்டாங்க. இதனால பாகிஸ்தான பொறுத்தவரைக்கும் 116 ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்கங்க. இந்த அளவுக்கு பாகிஸ்தான ஆல் அவுட் பண்ணதுக்கு முக்கிய காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சுகுந்தா குமாரி, பிரபோதினி, அத்தபத்து இவங்க 3 பேரும் தாங்க. ஏன்னா அவங்க 3 பேருமே ஆளுக்கு சொல்லி வச்ச மாரி 3 விக்கெட் எடுத்து அசத்திட்டாங்க. இந்த ஒரு ஸ்கோர பார்த்தோனே நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா, எப்பா ஸ்ரீலங்கா வந்து ஆசியா கப் சாம்பியனு. இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு ஸ்கோரா? ஈஸியா பாகிஸ்தானோட சோழிய முடிச்சு விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம். அதுக்கு தகுந்தாப்புல குணரத்னே அத்தபத்துவோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் இருக்குன்னு பார்த்தா, அத்தபத்து வந்து ரொம்ப வேகமாவே அவுட் ஆயிட்டாங்கங்க. இதுவே ஸ்டார்ட்டிங்ல ஒரு மிகப்பெரிய அப்செட்டா வந்து போயிருச்சு. ஏன்னா அத்தபத்து வந்து என்ன மாரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் குடுப்பாங்க அப்படின்றது நமக்கு வந்து தெரியும். ஆனா அவங்க ரொம்ப வேகமாவே அவுட் ஆயிட்டாங்க. சரி அவங்க போனா என்னப்பா, அடுத்து மாதவியும், குணரத்னையும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்ப போடுவாங்க அப்படின்னு தான் வந்து எதிர்பார்த்தோம். ஆனா அதுக்கப்புறம் மாதவியும் ரொம்ப வேகமா அவுட் ஆயிட்டாங்கங்க. பெராவராவும் வந்தவுடனே அவுட் ஆயிட்டு வந்து கிளம்பிட்டாங்க. குணரத்னை மட்டும் தான் கொஞ்ச நேரம் நின்னு விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட விக்கெட்டும் வந்து போயிருச்சுங்க. இதனால ஸ்ரீலங்கானால ஒண்ணுமே வந்து பண்ண முடியல. 20 ஓவர் முடிவுல ஸ்ரீலங்கா வெறும் 85 ரன் தாங்க எடுத்தாங்க. இதனால இந்த மேட்ச பாகிஸ்தான் வந்து 31 ரன் வித்தியாசத்துல வந்து வின் பண்ணி முதல் வெற்றிய வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. உண்மையிலே ஸ்ரீலங்காவ பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து வின் பண்ணி வெற்றியோட தொடங்குவாங்கன்னு பார்த்தா, பாகிஸ்தான் கிட்ட வந்து தோத்துட்டு ஃபர்ஸ்ட் மேட்சே தோல்வியோட வந்து தொடங்கியிருக்காங்கங்க. ஆனா ஸ்ரீலங்காவுக்கு நேரமே சரி இருக்க மாட்டேங்குதுங்க. உமன்ஸ் டீம் நல்லா விளையாண்டா மென்ஸ் டீம் வந்து சொதப்புறாங்க. மென்ஸ் டீம் நல்லா விளையாண்டாங்க அப்படின்னா உமன்ஸ் டீம் வந்து சொதப்புறாங்க. ஏன்னா இவ்வளோ நாள் வந்து உமன்ஸ் டீம் ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து குடுத்தாங்க. ஆசியா கப்ல வந்து வின் பண்ணவுனே உமன்ஸ் டீமை வச்சு எல்லாருமே மென்ஸ் டீம் வந்து கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. பார்த்தீங்களா உமன்ஸ் டீம் என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்கன்னு. ஆனால் இன்னைக்கு வெற்றியோட ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா பாகிஸ்தான் கிட்ட வந்து தோத்து போயிட்டாங்க. ஆனால் ஸ்ரீலங்காவை என்னைக்குமே தப்பு கணக்கு போடவே முடியாதுங்க. அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது இப்படி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனால் எப்போ கம்பேக் கொடுப்பாங்க, எப்போ திருப்பி அடிப்பாங்கன்னு யாருக்குமே வந்து தெரியாது. அதனால் இனிமேல் வரப்போகிற மேட்ச்சில் ஸ்ரீலங்கா என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.